கிருஷ்ணகிரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிக்காரிமேடு என்ற கிராமம். வேப்பனம்பள்ளி ஒன்றியத்தில் வரும் இந்த கிராமத்தின் ஒரு பகுதியில் 150 வீடுகள் உள்ளன. கிருஷ்ணகிரி பகுதியில் ஊசி, பாசிமணி விற்பனை செய்யும் நரிக்குறவ பெண்கள் எல்லோரும் இந்த பகுதியை சேர்ந்தவர்களே. பறவைகளை வேட்டையாடுவது, ஊசிமணி, பாசிமணி விற்பது, இதுதான் சிக்காரிமேடு ஆண்களின் வழக்கமான தொழில். பள்ளிக்கூடம், அதெல்லாம் பேசவே கூடாது. அந்த பகுதியில் முன்பெல்லாம் 8-10 வயதில் இருக்கும் சிறுவர்கள் கூட பான்பராக் போடுவார்கள். மது, கஞ்சா என அத்தனை போதை வஸ்துகளும் சர்வ சாதாரணமாக புழங்கின. கிருஷ்ணகிரிக்கு அருகே உள்ள குருபரப்பள்ளி கிராம அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை சேவாபாரதியின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரிய வந்ததும் சேவாபாரதி நிர்வாகிகளுடன் சென்று சிக்காரிமேடு நரிக்குறவ மக்களை சந்தித்து பேசினார். ஊரின் முன்னேற்றம் மற்றும் ஒவ்வொருவரின் வளர்ச்சி பற்றி அந்த சமுதாய பெரியவர்களுடன் சேவாபாரதி நிர்வாகிகள் உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு புரிய வைத்தனர். சரியான ஒழுக்கமான வாழ்க்கை முறை, முன்னேற்றம், வளர்ச்சி என எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பகுதி பெண்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்த சேவாபாரதி நிர்வாகிகள் அந்த பகுதியில் மாதம் ஒரு முறை திருவிளக்கு பூஜையை தொடங்கினர். படிப்படியாக பெண்கள் மற்றும் சிறுமியர்களுக்காக வாரம் ஒரு முறை பண்பாட்டு வகுப்பு தொடங்கப்பட்டது. நரிக்குறவ குடும்பத்து பெண்களிடம் பேசி அவர்களுக்கு மற்றவர்களைப் போல் குடும்பம் நடத்துவது, பண்பாடுடன் வாழ்வது, வீடு பராமரிப்பது போன்றவை குறித்து பயிற்சி அளிப்பதற்காக அந்த வீட்டு பெண்கள் சேவாபாரதி நிர்வாகிகள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டனர். நரிக்குறவ சமுதாய பெண்களை மற்ற சமுதாயத்தினர் தங்கள் பெண்களைப் போல் வீட்டில் தங்க வைத்து வீட்டு வேலைகளில் பயிற்சி அளித்தது நரிக்குறவர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் அந்த பகுதியை சேர்ந்த சிறுமியருக்காக கல்விதான மையம் சேவாபாரதியால் தொடங்கப்பட்டது. வில்லுண்டியும் ஒரு டப்பாவையும் தூக்கிக் கொண்டு திரிந்த சிறுவர்கள் கையில் இன்று பாட புத்தகங்கள் தவழ்கின்றன. மாற்றம் காணத் தொடங்கியுள்ள சிக்காரிமேடு கிராமம் முன்னேற்றத்தை நோக்கி சிங்க நடை போடத் தொடங்கிவிட்டது.